தற்போது எம்பி மாணிக்கம் தாக்கூர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். காங்கிரஸ் தாவேகாவிற்கு நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எந்த அடிப்படையில், எதற்காக இந்த முடிவு தற்போது எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பெரும் கட்சியாக அந்த கட்சி வந்திருக்கிறது. 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்த கட்சி இப்பொழுது நிற்கிறது. அவர்களை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு, எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு கடிதம் எழுதி ஆதரவு கோரியிருந்தார். அந்த ஆதரவின் அடிப்படையிலே அந்த கோரிக்கை கடிதத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அரசியல் ஆலோசனை குழுவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த குழுவிலே நேற்று இரவு 29 முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டோம். முன்னாள் தலைவர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் 29 பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. தமிழகத்திலே மதவாத சக்திகள் வராமல் தடுப்பதற்கும் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசு உருவாக வேண்டும். அதற்கு திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே அந்த அரசு அமைய வாய்ப்பு இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டுமே ஒரு மதசார்பற்ற கூட்டணியிலே நாங்கள் போட்டியிட்டோம். எங்கள் தோல்வியுற்றது மதவாத அரசியல் தோல்வியுற்றிருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் பாமகவும் தோல்வியுற்றிருக்கிறது. இந்த நிலையிலே இருக்கின்ற காலத்திலே எங்களை பொறுத்தமட்டிலே இந்த சட்டமன்றத்திலே மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவு இருந்தால் திரு விஜய் அவர்கள் அரசு அமைக்க முடியும். அதனால் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறோம். பாஜக எதிர்ப்பு என்ற அந்த கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி தான் திமுக, காங்கிரஸ், மற்ற கூட்டணிகள் எல்லாம் என்று சொல்லப்பட்டது. இப்போ விஜயுடன் கூட்டணி என்றும், அதுவும் இந்த அரசு மட்டுமல்ல, இதற்கு பிறகாக நடக்கக்கூடிய தேர்தல்களிலும் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. எதனால் இந்த முடிவு? பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் விஜய் உறுதியாக இல்லை என்ற விமர்சனத்தையும் காங்கிரஸ் முன்பு முன்வைத்து வந்தது. அந்த நிலைப்பாட்டிலேயும் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எடுத்துக்கணுமா? காங்கிரஸ் என்றும் முன்வைக்கவில்லை. காங்கிரஸ்ல உள்ள சிலர் முன்வைத்திருக்கலாம். காங்கிரஸ் என்றுமே திரு விஜய் அவர்களுடைய மதசார்பற்ற தன்மையை கேள்வி கேட்கவில்லை. காங்கிரஸ் கட்சியாக ஒரு சிலர் இங்கும் அங்குமாக பேசிக் கொண்டிருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் பேசியது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதை விட என்ன நமக்கு எடுத்துக்காட்ட வேண்டும்? திருப்பரங்குன்றத்திலே அதிமுக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் பிரச்சாரம் செய்தார். அவரை தாவேகா தோற்கடித்திருக்கார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில். மக்களை பொறுத்த மட்டும் தாவேகாவுடைய அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மதசார்பற்ற அரசியல் தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஆதரவளிக்கிறோம். தேர்தலுக்கு முன்பாக இந்த முடிவு இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவுக்கு காங்கிரஸ் சென்றதற்கு என்ன காரணம்? தேர்தலிலே நாங்கள் வைத்திருந்த மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை. எங்களை பொறுத்த மட்டுமே இப்பொழுது மதவாத சக்திகளை நிறுத்த வேண்டும். அவர்கள் புறவாசலிலே வர முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய அமித்ஷா, மோடி அவர்களுடைய பார்வை என்பது அதிமுகவை அடித்து சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் என்ற பார்வை தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்றத்திலே இருக்கின்ற உறுப்பினர்களே 108 உறுப்பினர்களை வைத்திருப்பது தாவேகா அவர்களுக்கு இன்னும் 10 உறுப்பினர்கள் தேவை. எங்களிடம் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு. மற்றும் திரு விஜய் அவர்கள் இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி, இடது தோழர்களுக்கும் சரி, விசிக விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி, IUMLக்கும் சரி கடிதம் எழுதியிருக்கிறார். அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்த பின்பு ஒரு மதசார்பற்ற அரசு அமைவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தமிழகத்தில். அமைச்சரவையில் இடம் தொடர்பான கோரிக்கையை காங்கிரஸ் என்ன முன்வைத்திருக்கிறது? எங்களை பொறுத்த மட்டுமே பாஜகவை நிறுத்த வேண்டும். தமிழகத்திலே பாஜக வரவிடாமல் அரசியல் சதுரங்க வெட்டி நடத்துகின்ற பாஜகவை நிறுத்த வேண்டும் என்பதுதான் முதல் பிரச்சனையை உடைய. மற்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அடுத்து பேசிக் கொள்வோம். எங்களுடைய முதல் பார்வை என்பது பாஜக RSS தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது. வெறுப்பு அரசியல் திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் விதைத்த அந்த வெறுப்பு அரசியலை வீழ்த்த வேண்டும். மக்கள் வீழ்த்த விரும்புகிறார்கள். தேர்தலிலே வீழ்த்தி இருக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாஜக எதிர்ப்பு என்பதுதான் நோக்கம் என்றால், விஜயை விட அதிகமாக பாஜகவை எதிர்த்தது திமுக தானே? அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை அல்லவா? சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் ஆட்சி அமைக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும்.
மற்ற இடதுசாரியோ அல்லது விசிகவோ கூட்டணியில் சேருவது தொடர்பான விஷயங்கள்ல காங்கிரஸ் தலையிடுமா? எங்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் எல்லாம் முக்கியமான கட்சிகள். அவர்களுக்கு முடிவெடுப்பதற்கு திரு விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் வேண்டுவதெல்லாம் தமிழகத்திலே ஒரு மதசார்பற்ற அரசு உருவாக இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை தோழர்களும் ஐயுஎம்எல்லும் உதவ வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கு. ஐயுஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம், இதில் தொடர்ந்து நீடிப்போம் என்று சொல்றாங்க. மற்றவர்களும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத ஒரு சூழல் தான் நீடிக்குது. அது மாறும்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தை மதவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஐயுஎம்எல்லும் இறங்கி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதில் காங்கிரஸ் விலகி இருக்கா அல்லது திமுக விலகி இருக்கா அல்லது அந்த கூட்டணியோட நிலை என்ன? எங்களை பொறுத்த மட்டிலே இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்றத்திலே நாம் பார்க்க வேண்டும். கூட்டணி என்பது தேர்தலுக்காக வைக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்றத்திலே 108 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடு தாவேகா தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவை 10 உறுப்பினர்கள். அந்த 10லே காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறோம். இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். 8-9 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடு 4 கட்சிகள் இருக்கின்றன. அவர்களுடைய முடிவுகளுக்காக காத்திருப்போம். நம்மை பொறுத்த மட்டுமே தமிழகத்திலே ஒரு சட்டமன்ற மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு நோக்கத்திற்காக. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறது. மதவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒரு டைரக்ஷன் தெரிகிறது. அந்த பாதையிலே எங்களை பொறுத்த மட்டுமே எங்களுடைய ஆதரவு. இன்னும் ஒரு சில கேள்விகள். அதாவது அரசியலமைப்பில் நம்பிக்கை இல்லாத மதவாத சக்திகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது பாஜகவை மட்டும் அர்த்தப்படுத்துகிறதா அல்லது அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் காங்கிரஸ் அர்த்தப்படுத்துகிறதா? எங்களை பொறுத்த மட்டுமே யாரெல்லாம் மதவாதத்தை கொள்கைகளாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்ப்பு நிற்கிறோம். அதுல இந்த கட்சி அந்த கட்சி என்று பாகுபடுத்த வரும். அதை எங்களை பொறுத்த மட்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். நிபந்தனையாக நீங்கள் சொல்லி இருப்பது இந்த அம்சம்தான். இப்ப அடுத்தடுத்த தேர்தல்களிலும் கூட்டணி என்பதும் நிபந்தனையா அல்லது கோரிக்கையா? நிபந்தனை. எங்களை பொறுத்த மட்டுமே இது அன்கண்டிஷனல் மிகவும் முக்கியமான நிபந்தனை என்று பார்க்கிறோம். தமிழகத்தை RSS பாஜக காப்பாற்ற வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கு திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே தமிழக வெற்றி கழகம் முழுமையாக நிற்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. நன்றி திரு மாணிக்கம் தாக்கூர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் பின்வாசல் வழியாக நுழைய முயற்சிக்கிறார்கள். அதனை தடுப்பதற்காக தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம். திமுக அதிக எதிர்ப்பில் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்குத்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய கூட்டணியை நாங்கள் அமைக்கிறோம் என்று மாணிக்கம் தாக்கூர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் நிபந்தனையோடு அந்த ஆதரவை அளிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் நிபந்தனைகளாக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்பது மட்டுமல்ல, அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த கூட்டணி தொடரும் என்ற அதுவும் கூட நிபந்தனையாகத்தான் முன்வைத்திருக்கிறோம் என்று நம்மோடு தொலைபேசியில் பேசிய மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அதே போல தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி இது. எனவே தற்போதைக்கு இந்த மதவாத சக்திகள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்கு தற்போது உறுதியாக இருக்கக்கூடிய தாவேகாவுடன் இணைந்து இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று விசிக, ஐயுஎம்எல் ஆகியோரும் இந்த கூட்டணியில் சேர்வார்கள் என்று நம்புவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.